ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமரா பைட் ஃபார் ஃபோரெட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேபி நெல்லோ ஆக்ட் 1 நைட் 2. இந்த கேம் பற்றி சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தாமல் இருக்கிறீங்களோ வெடிச்சு செதறாது, சப்ஸ்கிரைப் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அமல் பேபே எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? என்ன மூஞ்செல்லாம் வாடி கிடக்குது? தெரியாமல் கீழே போட்ட மனுஷரு. அமல் பேபி உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது. சரி உனக்காக நான் போய் சக்கரை போடாத பாலை கொண்டு வந்து கொடுக்குறேன். கதவை தர பாலை எடு. ஐயோ சக்கரை போடாத பாலை கொடுக்குறேன்னு கோவப்பட்டுருச்சோ. த பேபி இன் எல்லோ த டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இதை நான் மறக்கவே மாட்டேன். ஏய் கதவை திறந்து விட்றா. டேய் எப்பட்றா பூட்டினேன்? இப்போ நான் எங்கே போய்டா பாலை தர்றது? லேய் 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 அமுல் பேபே மன்னிச்சு விட்டுறா. டே என்ன சக்கரை போட்டே கொண்டு வரேன். நான் வெயிட் பண்ணுறா. தான் கீழே ஏதோ இருக்குது தொடு. என்னது இது? ஏதோ பூனையா? பிளாக் கேட் சோல் ட்ராப்டு பை தென் பேபி ஏதோ ஃப்ரீடு என்னமோ சொல்லுது. ஆடாமல் பேபி ஒன்று தூக்குறேன். வா 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 வா. ஒரு நிமிஷம், என்னது அது? மஞ்சள். டே அது எப்படி உன்னால் மட்டும் இது சாத்தியமாகிறதுன்னு சொல்லு. எனக்கு நீயே சொல்லு. வா உன்னை உட்கார வச்சு இன்னைக்கு இது பண்ணுற பாட. சாரி ஐயோ தப்பாக சொல்கிறேன். தம்பி இந்தா என்றா ஜட்டி கண்ணு முளைச்சிருச்சு. என்றா அது ஓடுது. டே ஜட்டி கூடலாம் துரத்து விடாதீங்களா? டே எங்க அந்த ஜட்டி எப்படியாச்சும் பிடிச்சி அவனை ஓடு 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 ஓடு. டைப்பர் கம் எங்கடா காணோம்? இங்கே தானே போச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது போயிடுச்சா? எங்கே சத்தம் மட்டும் கேட்குது. ஓ மேலேருந்து போயிருக்குதா? எங்கடா காணோம்? ஏய் இங்கே எங்கடா இருக்குது ஃப்ரிட்ஜ்? இதுக்கு மூடு இங்கேயும் இல்லை, இதுக்கு பின்னாடி இங்கேயும் இல்லை. எங்கடா ஒழிஞ்சிச்சு? எங்கடா நான் போய் தேட? டேய் என்னது இது ஓடுது? ஐயோ இங்கே தான் இருக்குதா? ஜட்டி போட்ட குண்டா நீங்கள் தான்டா இங்கே தான் இருக்கிறியா? எங்கடா ஆளை காணோம்? டேய் எப்படி இங்கே வந்த? வந்துட்டான்டா. என்ன போட்டு உடச்சிட்டான். டே வீட்டு ஓனர் வந்தால் கொண்டுருவாங்கடா. ஜட்டியெல்லாம் துரத்த வேண்டியது இருக்குது. ஜட்டி கண்ணு சுற்றுது பாருங்கள். தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு போல். தலை சுற்றுறதுக்குள்ளே போய் உன்னை மாட்டிடுவேன்டா. செத்து போயிடுவேன் நீ என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா அவனோட காலுக்கு அடியில் போக போகிறேன். அவ்வளோதான் செத்தான். டைப்பர் கதை முடிஞ்சிச்சு. கோவிந்தா ஒருத்தனை கொண்டு. நில்லுங்க, அந்த கண்ணை பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்கள், நான் ரீவைண்ட் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணியே கண்ணு சக்கச்சவே ஆகி கிடக்குது. கிட்ட போமா வேணாம், வெயிட் பண்ணுவோம். தம்பி எதுவும் பண்ணிட மாட்டேல, கடிச்சிச்சிடாதரா. என்ன பண்ணுறான்? என்ன இது? கண்ணு அதே கலரில் தான் இருக்குது. இப்போ சரியாயிடுச்சு போல். உள்ளே கொண்டு போய் தூங்க வச்சிட வேண்டியதான். இவன் மூஞ்சியை பாரு. உள்ளுக்குள்ளே போடு, தூக்கி போடு, த்ரோ போடு. அவ்வளோதான் போட்டாச்சு. அழுகாமல் இருந்தால் சரி. உனக்கு இப்போ என்ன பொம்மை போடுறதுடா? புக்கை படிக்கணும். சரி உட்காந்து சொல்லித்தரேன். வா வா. ஒரு நாள் ஒரு ராஜாவை பார்க்க ஒரு முயல் வந்துச்சான். அந்த முயல் சொல்லிச்சான் கொஞ்சம் நேரம் விளையாடலாமான்னு. அதுக்கு ராஜா சொன்னாலும் முடியாதுன்னு. ஏண்டா கதை பிடிக்கலையா? கொஞ்ச நேரம் கதை தான் படிக்க விட. இப்போ என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு பொம்மையை தூக்கி போடுவோம். எதை போனதாட்டி முயல் என்ன பூனைக்கு தான் அழுகலை. ஏன்றா பூனையை சிக்ஸர் அடிச்சு விட்டு இந்தாட்டி முயல் கேட்ச் பிடிச்சிட்டான். போய் கதையை பிடிப்போம். கதையை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் அந்த முயலும் ஓடி பிடிச்சி விளையாண்டாங்களாம். அந்த ராஜா கோபமாக அந்த முயலை துரத்துச்சான். அந்த முயல் ஏன் இப்படி துரத்துறீங்க, மெதுவாக துரத்துங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ராஜா சரின்னு சொல்லிட்டு இருந்தாராம். இந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, சரியாக படிக்க தெரியல. அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த முயலை பார்த்து கோபம் ஓடி வந்ததில் முயல் பயந்துருச்சான். பயந்ததோட மட்டும் இல்லாமல் பறந்து ஓடிடுச்சு. என்னமோ சொல்லுவாங்களே, என்னமோ துண்டக்கான துணியங்கானோன்னு ஓடிடுச்சு. அதுலேருந்து அந்த ராஜா அவங்க ரொம்ப பேசினாங்களாமா. அவங்க அம்மா வந்து அக்கறையாகவும் அன்பாகவும் பரவாயில்லப்பா உனக்கு ஃப்ரெண்ட்ஸை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாருங்களாம். நான் தூங்கிட்டான்டா. சந்தோஷம். திரும்ப ஏதோ அடிச்சு விட்டேன், தூங்கிட்டான். இப்போது இங்கே நமக்கு என்ன வேலைன்னா ஒன்றும் இல்லை. போய் அப்படியே சோஃபாவில் பட்டு அப்படியே ஸ்டைலாக உட்கார வேண்டியதுதான்.
போவோம். டிவியில் என்ன ப்ரோக்ராம் ஓடுது? அதுக்கு முன்னாடி எவனோ கதவை தட்டுறா. யார் அது? அதோ பார்சல் வந்திருக்கு. பிக்கப் தி டோஸ்ட் பாக்ஸ். நேற்று பார்த்தது ஆர்டர் பண்ண இப்போ தான் வருது மெதுவாக. என்னது இது? ஏதோ உருண்டு வருது. கஜா முஜான்னு பிச்சு போட்டான்டே. எவ்வளோ தைரியம் இருந்தால் காசு கொடுத்து உங்கள் அப்பா அம்மா வாங்கினதே பிச்சு போட்டிருப்பேன். நில்றா, நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவன் சரி லேட்ஸ் துரத்தி விட்டான். சரி அதெல்லாம் கண்டுக்க வேணாம். நம்ம உண்டு, நம்ம ஜோலி உண்டுன்னு போய் படுத்துக்க வேண்டியதான். என்ன ப்ரோக்ராம் ஓடுது? இருக்கிற யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா யார் வேணா ஏலியனாக இருக்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பட்டனை தெறிக்கி விட்டு வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரியே அவ்வளோதான்.